வாங்க அன்பு விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் ஜூன் 21க்கு பிறகு இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் இந்த குரு பேச்சை சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்காத ஒன்று, அதாவது ரொம்பவே நல்ல விஷயம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுதுங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சோட முதல் 6 மாதம் சிறப்பான வழியை வகுக்க போகுது. இந்த காலநேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை ரணரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசியில் உங்களுக்கு சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருதுங்க. இப்படி வரவேல்ல இதை சார்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் 21, 22 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கவில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல 18, 19 இந்த 2 நாட்களும் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களா இருக்கு. இதேவேளை 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கான பொது பலன்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கோபத்தை குறைத்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், முன்னேற்றம், ஏற்றம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுது. அதே போல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிகள் எல்லா வகையான முயற்சிகளுக்கும் வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கு ஓம் ஹ்ரீம் தூம் துர்க்கை அம்மனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி துர்க்கை அம்மனை வணங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முக்கால்வாசி முயற்சிகள் வெற்றி, முன்னேற்றம், ஏற்றம் அப்படிங்கிறத மட்டுமே உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் உங்கள் பிடித்த நபர்கள், நெருங்கிய நபர்களோட அதிகமான நேரங்களையும் பொழுதையும் மகிழ்ச்சியாக கழிக்கிற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். முன்பின் யோசிக்காமல் எதையும் பார்த்தீங்கன்னா பேசுறது இந்த காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுனா தேவையில்லாத மன கஷ்டங்கள், மனத்தாங்கல்கள் எல்லாம் வராத வெற்றி, ஏற்றம் அப்படிங்கிற பாதை மேலும் நீட்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் ஓம் உலம் க்ளீம் ஷௌம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனை வணங்க. முருகனின் அருளாசியும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வழக்கத்தை விட அதிகமான செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகளை மீதியான லாபங்கள் எல்லாம் தொழில் வியாபாரம் சார்ந்து அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இந்த கால நேரத்தில் ஈடுபடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் நிதானமான போக்கோட கையாளுங்க. அப்படி நிதானமான போக்கோட கையாளுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த பண வரவுகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காலதாமதத்தோடு கிடைக்கும். இந்த காலதாமதம் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் ஷம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா முருக பகவானை வணங்க. அவரோட அருளாசியால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாகவும் பிரச்சனைகளும் தடைகள், தாமதங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் இந்த மாதத்தோட நடுப்பகுதியிலும் பிற்பகுதியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அவ்வப்போது திடீர்னு அதிகமான செலவுகளே இருக்கும். ஆனால் அந்த செலவுகளை தாண்டி வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் வீண் பழி பாவங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் எதற்கும் கவனமாக செயல்படுங்க. கவனமாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் தூம் துர்க்கை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி துர்க்கை அம்மனை வணங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஒரு வாக்குவாதங்களும், குடும்பத்தில் வாக்குவாதங்கள், வீண் மனத்தாங்கல்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க. பொறுமையாக செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கத்தினோட இந்த காலநேரத்தில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உறவினர்களையோ நண்பர்கிட்டையோ பேசுகிறப்போ ரொம்பவே நிதானமாக நீங்கள் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்தில்
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட உடைமைகளை கொஞ்சம் பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் வந்து அதிகமாக கூடினாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாகவும் பொறுமையோடும் செயல்படுறப்ப அந்த செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் அந்த செலவுகள் தாண்டி உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. நீங்கள் எந்த வார்த்தை உங்களை வாயிலிருந்து எந்த வார்த்தை வர மாதிரி இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறதும் சிந்தித்து பேசுறதும் ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பார்க்குறது முன்னாடி பெண்களுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா 98% மேல வெற்றிகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல காலம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சிறப்பான காலம். அதே போல இந்த கால நேரத்தில் நீங்க குடும்பத்தோட நேரம் செலவழிப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். இந்த எண்ணங்களானது மேலும் உங்கள் அரசியல் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை போல பிரகாசிக்கிறது இன்னொரு வாய்ப்பா இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீண்ட நாட்களா நீங்க வந்து பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக நடக்கிறதுக்கான கால நேர சூழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகள் நழுவி போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அதை விட சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் அது. அதனால் வந்து நீங்கள் வாய்ப்புகள் உங்களை விட்டு போட்டால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதை விட நல்ல வாய்ப்புகளும் நன்மை தரும் விஷயங்களும் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றிக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிறது மட்டும் இல்லாமல் கவனமான போக்கோட செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல்கள், வீண் விவாதங்கள், அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சக மாணவர்களோட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போக மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறப்போ உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் பெரிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் முருகனை இந்த கால நேரத்தில் வணங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அதை சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றமும் நன்மையும் பெரிதாக வரும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா ஓம் ஷௌம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகனை வணங்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை ஓம் சரவணபவ, ஓம் லம் க்ளீம் ஷௌம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லி முருகனை வணங்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்க காரியங்களில் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் நன்மை அப்படிங்கிற பாதையில் நீங்கள் முழுதாக வந்து போக முடியும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட சிறப்பாக இருக்குது. இப்போ வரைக்கும் உங்களுக்கான பொது பலன்கள், கிரக நிலைகள், அதே போல் பரிகாரங்களை பார்த்தவரை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. விஷாகம் 4ஆம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சரியான திருப்பங்களை பார்ப்பீங்க. அது சரியான திருப்பங்களானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எண்ணற்ற வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்று முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு இதுவரை இருந்த மறைமுக போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கி வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி வந்து முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்க வேலையில் இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுஷம். இந்த மாதம் பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான லாபங்களும் எண்ணற்ற வெற்றிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் உங்களோட நலம் விரும்பிகளோட பேச்சை கேட்டு இந்த கால நேரத்தில் நடங்க. அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் கடன் தொல்லைகள் எல்லாம் குறைய போகுது. கடன் தொல்லைகள் எல்லாம் குறையறதுனால உங்கள் மனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான நிலைக்கு போகும். மனது தைரியமான நிலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த ஏற்றங்களும் வெற்றிகளும் சிறப்பாக பெற வைங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல முடியும். இப்படி வந்து 2 நட்சத்திரத்திற்கு இருக்கவில்லை. மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை கேட்டை. இது பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் நண்பர்களோட கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட கவனமாக இருக்கிறப்ப தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இருந்த இழுபறி நிலைமைகள் மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுது. அதே போல் சகோதரி வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்றம் அப்படிங்கிறது வரும்.
அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் விரும்பிய இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத வார பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இத்தோட நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் இதே போல ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.